அன்பான நேயர்களே, காலை வணக்கம். துஞ்சலும் துஞ்சலில்லாத பொழுதினும் நெஞ்சகம் நைந்து நினைமேல் நாள் தோறும் பஞ்சகம் அற்று அடிவாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்சு எழுத்துமே மந்திரமும் நான்மறையாகி வாடவர் சிந்தையுள் நின்று அவர் தமையாழ்வன சந்தடல் ஓம்பிய செம்மை வேதியிற்கு அந்தியுள் மந்திரம் அஞ்சு எழுத்துமே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று தை மாதம் 6ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, பஞ்சமி திதி காலையில் 8:41. அதுக்கு பிறகு சஷ்டி திதி. இன்றைக்கி அருமையான திதி, முருகனுக்கு உகந்த திதி. உத்தர நட்சத்திரம் சாயந்தரம் 6:42 வரை இருக்குது. அதுவும் முருகனுக்கு உகந்த நட்சத்திரம். அடுத்தபடியாக அஸ்த நட்சத்திரம் வருது. இந்த 2 நட்சத்திரத்துக்கும் ஃபுல்லாக அமிர்த யோகம் இருக்குது. அதனால் இந்த பூரா அமிர்த யோகம். நல்ல அமிர்த யோகம் என்பது உயர்ந்த யோகம். அமிர்த யோகத்தில் செய்கின்ற காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக முடியும். ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமை இப்போது 4:30 முதல் 6, யமகண்டம் 12 முதல் 1:30, குளிகன் 3 முதல் 4:30, சூலம் மேற்கு, வெள்ளம் பரிகாரம். அன்பான நேயர்களே, இன்று கிரகங்கள்லாம் நமக்கு ஜாதகத்தில் எப்படி இருக்குது என்று பார்ப்போம். இந்த சூரியன் மகரத்தில் இருக்கு. சந்திரன் கன்னிக்கு வந்துட்டார். நேற்று சிம்மத்தில் இருந்தார், கன்னிக்கு வந்துட்டார். செவ்வாய் மேலே போயிட்டார். அதாவது கடகத்தில் இருந்தார். கடகத்தில் இருந்து புனர்பூசம் 3ஆம் பாதத்துக்கு போயிட்டார். அதாவது வக்கரம்னு சொல்கிறது. அதை அந்த மாதிரி அங்கே போயிட்டார். புதன் தனுசில் இருக்கார். குரு பகவான் ரிஷபத்திலே இருக்கார். சுக்கிரன் கும்பத்தில் சனி பகவானுடைய வீட்டில் நட்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய அவருடைய நண்பன் வீட்டில் இருக்கார். அவரோட அந்த சனி பகவானும் சேர்ந்து இருக்காங்க. ராகு பகவான் ராகு பகவான் மீனத்தில் இருக்கார். கேது கன்னியில் இருக்கார். அவரோட சந்திரன் பொழுது சேர்ந்து இருக்கிறார். அதனால் சந்திரனுக்கு பவர் கிடையாது அப்படின்னு நம்ம இப்போ. அன்பான நேயர்களே, இன்று ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது? இந்த ராசி பலன்கள் மேஷ ராசிக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காங்க. அது நன்மை. அதாவது 2ஆம் இடத்துல இருக்காங்க. ராசிநாதன் 3ல், முதல்ல 4ல் இருந்தார், இப்போ 3க்கு வந்திருக்காரு. இவருக்கு சனி பகவான் 11ல் இருக்கார். இல்லை, குரு பகவானும் சனி பகவான் சுக்கிரன் இவங்க 3 பேரும் நல்ல இடத்துல இருக்காங்க. அதனால் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கும். நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். பொறுமையாக நிதானமாக கவனமாக செய்யுங்க. எல்லாமே நல்ல விதமாக நடைபெறும். ரிஷபராசி என்பவர்களை கொஞ்சம் பிரச்சனைக்குரிய காலம். பொதுவாக ரிஷபராசி என்பவர்கள்லாம் பிரச்சனையில் மாட்ட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உடையவங்க அப்படின்னு பேர். அதனால் ரிஷபராசி என்பவர்களுக்கு ஜென்மத்தில் இருக்கார் குரு. ஏதாவது பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஆனால் அவங்களுக்கு சனியும் ராகுவும் நல்ல இடத்துல இருக்கார். சனி 10ல் இருக்கார், ராகு 11ல் இருக்கார். நன்மை. அடுத்து மிதுன ராசி என்பவர்களை உங்களுக்கு குரு 12ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் ராசியில் செவ்வாய் வந்துட்டார். உங்களுக்கு ராசியை ராசிநாதனே பார்க்குறார். ராசியை ராசிநாதன் பார்ப்பது நல்லது தான். 5, 9 கூடிய கிரகங்கள் 2ம் ஒன்றா சேர்ந்து, சுக்கிரனும் சனியும் ஒன்றா சேர்ந்து இருக்குது. அது ஒரு நல்ல யோகம். அதாவது குரு 12ல் இருந்தாலும் இந்த 2 கிரகமும் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய கிரகம். அதனால் விரயங்கள் நடக்கும். நல்ல விரயமாக, சுப விரயமாக நடக்கும் என்று சொல்வது. அன்பான கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு அருமையான நாள். கடகராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 11ல் இருக்கார்.
மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு பலமாக இல்லை. ஆனால் குரு பகவான் மட்டும் நல்ல இடத்துல இருக்கார். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். நல்ல காரியம்லாம் நடைபெறும். அன்பான சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு எந்த கிரகமும் சரியாக இல்லை. அதனால் ரொம்ப நிதானமாக ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அப்படி கெட்ட பேர் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப வாழ்க்கையில் முக்கியம். அடுத்து கன்னிராசி என்பவர்களே, அவங்களுக்கு இன்று நல்ல அருமையான நாள். உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன் வந்திருக்காரு. சந்திரனுக்கு ஏதோ ஒன்றா சேர்ந்துருக்காது, பிரயோஜனம் இல்லாது. ஆனால் 9ஆம் இடத்துல குரு இருக்கார். 6ல் சனி இருக்கார், சனி பகவான். இது ரெண்டும் உங்களுக்கு நல்ல அமைப்பு. 6ஆம் இடத்துல சனி இருப்பது ரொம்ப நல்லது. அது மாதிரி 9ஆம் இடத்துல குரு இருப்பது நல்லது. இதெல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கும். கன்னிராசி என்பவர்களுக்கு அவரவர்கள் வயதுக்கு தக்கபடி நல்ல காரியங்கள்லாம், நல்ல முன்னேற்றங்கள்லாம் ஏற்பட்டு நல்ல சூழலை உருவாகும். அடுத்தபடியாக துளாராசி என்பவர்களை கொஞ்சம் கரெக்டாக இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு குரு 8ல் இருக்கார், அஷ்டம குரு. எதையும் செய்ய விடாது. அதனால் அது உங்களுக்கு எப்படின்னா, அஷ்டம குரு இருக்கும்போது புதுசாக எதையும் செய்யக்கூடாது. வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். புதுசாக எதையும் செய்யாதீங்க. பழசு என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே பண்ணுங்க. புதிய முயற்சிகள் முதலீடுகள் செய்யாதீங்க. செஞ்சுட்டு அட்டமாக குரு ஒன்றுமே பண்ண விட மாட்டேங்குது, தொழில் ஆரம்பித்தா விரையமாக போடுது அப்படின்னு சொல்லாதீங்க. ஒரு சித்திரை மாதம் 28ஆம் தேதி வரையும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். அன்பான விருச்சிகராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காங்க. நல்லதே நடக்கும். நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். உங்களுக்கு மற்ற கிரகங்கள்லாம் பலமாக இல்லை. இருந்தாலும் குரு மட்டும் நல்ல இடத்துல இருக்காங்க. அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. அன்பான தனுசு ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 6ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு உடல்நிலை சற்று கவனம் தேவை. இருந்தாலும் சனி பகவான் 3ல், ராகு பகவான் 4ல். இது ரெண்டும் உங்களுக்கு அருமையான அமைப்பு. சனியும் ராகும் நல்ல இடத்துல இருக்காங்க, அருமையான இடத்துல இருக்காங்க. அதனால் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஜாக்கிரதையாக பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மகர ராசி என்பதில் உங்களுக்கு 7.5 பகவானுடைய காலம் இருக்கிறது. அதனால் இது வயதுக்கு தக்கபடி முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றுலாம் வரும். அதனால் முதல் சுற்றுனா கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும். 2வது சுற்றுனா பயப்பட வேண்டியதில்லை. 3வது சுற்றுனாலும் பயப்பட வேண்டாம். அதனால் ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். குரு பகவான் உங்களுக்கு 5ல் இருக்கார், ராகு பகவான் 3ல் இருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல அருமையான நாள். மகர ராசி என்பதற்கு நல்லதே நடக்கும். 7.5 சனியை பற்றி கவலைப்படாதீங்க. அடுத்து கும்பராசி என்பதில் உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கிறது. உங்களுக்கு மற்ற கிரகங்கள்லாம் எதுவுமே அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லை. மற்ற கிரகங்கள்லாம் அவருக்கு நல்ல பலன்களை தராது. அதனால் நீங்கள் கவனமாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மீனராசி என்பவர்களை, உங்களுக்கு குரு பகவான் 3ல் இருக்கார். ராகு உங்கள் ராசியில் இருக்காங்க. குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. இருப்பினும் நல்லது நடக்கும். ஏன்னா அந்த குருவுடைய பார்வை இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு நல்லது செய்வார். நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். நல்லதே நடக்கும். நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு பேர். அன்பான மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்களை, உங்களுக்கு நாள் எப்படி இருக்கிறது என்றால் சரியில்லை. 3 பேருக்குமே, 3 ராசி என்பவருக்குமே 7 நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் சனிக்கிழமை விரதமாக இருந்து, விரதம் என்றால் என்னன்னு கேட்டால் உலால் உண்டுங்கிறவங்க, அசைவம் சாப்பிட்றவங்க அதை ஒதுக்கிடுங்க. அன்றைக்கி சைவமாக இருக்கிறவங்க சுத்தமாக குளிச்சுவிட்டு சமையல் பண்ணி சாப்பிடுவோம். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளு ஏற்றி எள்ளு சாதம் வைத்து காக்காய்க்கு வைங்க. சனிக்கிழமை அன்றைக்கி சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுவோம். வன்னி பத்திரம் கிடச்சுன்னா வன்னி பத்திரத்தினால அர்ச்சனை பண்ணுவோம். நல்லதே நடக்கும். சனி பகவான் நியாயமானவர், நேர்மையானவர், தவறு செய்ய மாட்டார். அவரை நம்ம பிரார்த்தனை பண்ணுகின்ற பொழுது நமக்கு எல்லா காரியமே நல்லதாகவே நடக்கும். எல்லாரும் நல்லொருள் பெற்று நலமுடன் வாழ்வ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து, அதாவது இப்பொழுது நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு கருத்தை பற்றி நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம எதை பற்றி பேசுவது என்று இந்த ராசிகளில் 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் இப்படிலாம் நம்ம சொல்லி வந்தோம். இதில் இப்போ நம்ம லக்கணத்தை பற்றி நம்ம பேசுவோம். இப்போ லக்கணம் என்பது தான் ஜீவன், அதுதான் உயிர் நாடி. அதாவது ஜாதகத்தில் நம்ம பிறக்கின்ற பொழுது அந்த நேரத்தை வைத்து, அந்த நேரத்துக்கு கணிதம் பண்ணுற போது என்ன லக்கணம் வருகிறதோ, என்ன ராசி வருகிறதோ அதே லக்கணமாக வைத்து 12 ராசி 12 லக்கணம் அதே லக்கணமாக வைத்து, அது பஞ்சாங்கத்தில் அந்த கிரகங்கள்லாம் எங்கெங்கே இருக்கோ அதை அடைச்சி
அதை வந்து நம்ம ராசி சக்கரம் என்ற பெயரில் அதை வந்து வச்சுக்கிட்டு அதை ஒவ்வொரு ராசியும் 9 பங்காக்கி அதிலிருந்து கிரகங்களை ஆய்வு செய்து நவாம்சம் என்ற நவம் என்றால் 9 பாகமாக பிரித்து நவாம்சத்தை நம்ம அதில் இந்த கிரகங்கள்லாம் பதிவு பண்ணி அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் எவ்வளவு சென்றிருக்கு, இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த நட்சத்திரம் எவ்வளவு சென்றிருக்கு, எவ்வளவு இருப்பு இருக்குது, அந்த நட்சத்திரம் என்ன திசை, அந்த திசையினுடைய காலம் எவ்வளவு, அது சென்றது எவ்வளவு, இப்போ மிச்சம் இருக்குது எவ்வளவு அப்படின்னு. இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு தசை குரு தசை நடக்குது அப்படின்னா குரு தசை 16 வருஷம், 6 வருஷம் சென்றுருக்கு 10 வருஷம் அப்படின்னா மேஷ லக்னத்துக்கு குரு நல்லவன், கெடுதல் பண்ண மாட்டான், 9ஆம் அதிபதி. அதனால் இந்த 10 வருஷமும் குரு தசை நல்லது நடக்கும். அடுத்து சனி தசை வருது, சனி நிச்சயமாக நல்லது பண்ண மாட்டான். இப்படி நம்ம ஆய்வுகள் செய்து பலன்கள் கூற வேண்டும். அதில் ஒரு கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நவாம்சம் பார்க்காமலே ஜாதகம் பார்க்கக்கூடாது. 100க்கு 95% இப்பொழுது ராசி கட்டத்தை மட்டும் வைத்து கொண்டு தான் பலன்களை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். நவாம்சம், பாவகம், திரைக்காணம், இப்படியெல்லாம் நிறைய கணக்கு இருக்குது. அதெல்லாம் இப்போது கணிக்க தெரியுமா என்னன்னு தெரியல. அதனால் நவாம்சம் கண்டிப்பாக நம்ம கணிக்கணும். இப்போ அதுக்கு தான் ரொம்ப ஈஸியாக தான் வந்துடுது. இப்போ நம்ம அதை நம்ம கணினி மூலமாக நம்ம எல்லாத்தையும் கொடுக்குற போது இந்த வாக்கிய பஞ்சாங்கம் மூலமாக நமக்கு நிறைய கோவை கலைமகள் சாஃப்ட்வேரில் அருமையாக நமக்கு கணித்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப பஞ்சாங்கத்தில் இருக்கிறதுக்கும் அதுக்கும் ரொம்ப கரெக்டாக இருக்குது. அதில் வந்து நமக்கு எல்லாமே பாவகம் வந்துடுது, நவாம்சம் வந்துடுது. அந்த நவாம்சத்தையும் பாவகத்தையும் நம்ம கணக்கு பண்ணி நம்ம கிரகங்களை ஆய்வு செய்யணும். இப்போ ஒரு கருத்து சொல்கிறேன். அதில் என்ன கருத்துன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஜாதகம் இருக்குது. இப்போ ஒரு ரிஷப லக்னம் வச்சுக்கோங்களேன். அந்த ரிஷப லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி சனி பகவான் 9, 10 கூட வந்தால் யோகக்காரகன். அதில் வந்து இப்போ ரிஷப லக்னத்தில் வந்து பூரட்டாதி 3இல் சூரியன், பூரட்டாதி 3இல் சுக்கிரன் இருக்குது அப்படின்னா அது வந்து பூரட்டாதி 3ஆம் பாதம் முடிஞ்சு 4ஆம் பாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த 3ஆம் பாதம் முடிய போகின்ற பொழுது இந்த சாரத்தை பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பான். நம்ம அந்த பாவகத்தில் போனோம்னா பூரட்டாதி 4இல் சூரியன் சுக்கிரன் வரும். அப்போ புரட்டாதி 3ஆம் பாதம்னா கும்பத்துக்கு போயிடும் சூரியனும் சுக்கிரனும், 4ஆம் பாதம்னா மீனத்துக்கு போயிடும். அப்போ அந்த சுக்கிரன் வந்து உச்சம் பெறான், சூரியன் 11ல் இருக்கான். சூரியன் வந்து பாவ கிரகம், அவன் லாபஸ்தானத்தில் இருக்கான், அது நல்லது. அடுத்து சுக்கிரன் உச்சம் பெற்றால் ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்றால் ஆயுளை பற்றி பயம் இல்லை அப்படின்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஆய்வு செய்து பார்க்கணும். இதெல்லாம் யாருமே பார்க்கறது இல்லை. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் யாரையும் தவறாக சொல்லலை, அவங்களுக்கு நான் எனக்கு தெரிஞ்சது இது, அவங்களுக்கு தெரிஞ்சது அதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் நான். அதனால் அவங்களுக்கு குறை நான் சொல்லலை. கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டு ஜாதகங்களை கவனமாக பார்த்து மக்களுக்கு நல்ல பலனை சொன்னால், நீங்கள் சொல்கிற பலன்களை கேட்டு மக்கள் நல்லது அடைஞ்சால் உங்களுக்கு ஒரு நல்ல புண்ணியம் உண்டு. அதனால் நவாம்சம் பாவகம் பார்க்காம ஜாதகம் பார்ப்பது ஒரு சிறந்த வழி இல்லை. இதெல்லாம் முன்னோர்கள் வந்து இப்போ கணினி வந்திருக்கு, அன்றைக்கி முன்னோர்கள்லாம் கைனால் எழுதி தான் பார்த்தாங்க. நானே ஒரு காலகட்டத்தில் கைனால் திரைக்கான வரையும் தான் எழுதுனேன் நான். அது வரையும் எல்லா நோட்லேயும் இந்த கட்ட நோட்டு போட்டு எழுதுவோம். அப்போ திரைக்காணமெல்லாம் நம்ம கணிச்சு தான் நம்ம வச்சுருந்தோம். நோட்டில் வந்து ஒரு பகுதியில் திரைக்காணம்லாம் நம்ம எழுதிடுவோம். சாமி இது என்ன திரைக்காணம்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு கட்டம்பியா அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் நம்ம வந்து இதான் எழுதியிருக்கோம். நிஜமாக அந்த கணக்கெல்லாம் நம்ம எழுதியிருக்கோம். அதுக்கெல்லாம் இப்போ வேலை இல்லை. இப்போ எல்லாம் கண்ணி வந்தோடனே எல்லாமே கண்ணியில் வந்துடுது. டக்குன்னு போட்டோடனே வருஷமாக தேதி பேர் எந்த ஊரில் பிறந்தது மட்டும் ஜாதகம் வந்துடுது கையில். இப்படியெல்லாம் ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஜாதகம் அதே மாதிரி இப்போ மேஷ லக்னம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பொதுவாக அந்த மேஷ லக்னத்துக்கு என்ன சின்னம் கொடுத்துருக்காங்கன்னா ஆடு. ஆடு என்ன சுபாவம் உடையது அப்படின்னா கொஞ்சம் முரட்டுத்தனமாக உள்ளது. இந்த ஆடு 2 சண்டை போட்டுக்கணும். செம்பலி ஆடு 2 சண்டை போட்டுக்கணும். மண்டை உடையும், கொம்பு உடைஞ்சி ரத்தம் வரும், விடாது. அடி டமான்னு வேட்டு போடுற மாதிரி சத்தம் கேட்கும். அது மாதிரி இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் முன்கோபம் முரட்டுத்தனம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட அந்த மேஷ லக்னத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். செவ்வாய் வந்து எப்போதுமே உஷ்டமான கிரகம். அதனால் அவங்க வந்து உஷ்டமான ஒரு தன்மையுடையவங்களாகவே இருப்பாங்க.
அந்த லக்கணம் தான் நமக்கு மெயின். லக்கணம் தான் உயிர். நமக்கு ஆயுளை பற்றியும் குணா அதிசயங்களை பற்றியும் நம்ம உடலுடைய அமைப்பை பற்றியும் நம்ம ஆய்வு செய்வது லக்கணத்தை வச்சு தான். அந்த லக்கணம் தான் ராசியை வச்சு நம்ம பார்க்கக்கூடாது. ராசியை வச்சு தான் பலன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 2025 ஒரு 3 ராசிக்கு கொட்டுன்னு கொட்ட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கொட்டட்டும், நல்லா எல்லோரும் நல்ல சிறப்பாக இருக்கட்டும். அது எப்படி கொட்ட போகுதுன்னு தெரியல. அதாவது ஜாதகத்தில் தசாபுத்தியெல்லாம் சரியில்லைன்னா ராசி என்ன பண்ணும், அப்படிலாம் ஒரு சில கருத்து இருக்குது. அதனால் அன்பான நேயர்களே, ஒவ்வொரு கட்டங்களுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கிறது. அதனால் பொதுவாக நம்ம லக்கணம் என்பது ஜீவன், உயிர். அதனால் நமக்கு அதில் அந்த லக்கணம் தான் ஒரு மனிதனுக்கு சிறப்பாக இருக்கணும், நல்ல லக்கணமாக இருக்கணும், லக்கணாதிபதி பலமாக இருக்கணும். லக்கணாதிபதி பலமாக இருந்தால் ஆயுளை பற்றி நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அப்படின்னால அதை வச்சு தான் இப்போ மேஷ லக்கணக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்னா கேட்டிங்கன்னா, உங்களுக்கு உடம்பு எப்போதுமே உஷ்ணமாகவே இருக்கும். ஏன்னா செவ்வாயின் ஒரு வீடு, அதில் செவ்வாய் இருந்துட்டால் கேட்கவே வேண்டியதில்லை. எப்போ பார்த்தாலும் டென்ஷனாகவும் உடம்பு உஷ்ணமாகவும் இருக்கிற மாதிரியே வந்துடும். பிளட்டு சம்பந்தமான தொந்தரவெல்லாம் கொண்டாந்து கொடுக்கும் அது. அதனால் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு ஆய்வு செய்து அதுக்கு தக்கபடி நம்ம நடக்கும். இப்போ நமக்கு என்ன பண்ணுறது, லக்னத்தில் செவ்வாய் இருக்குது, உடம்பு உஷ்ணமாகவே இருக்குது, டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டுக்கணும், மருந்து சாப்பிடும். நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னொரு டாக்டர் இருக்கார், ஒரு சிறந்த மருத்துவர் இருக்கார், அவர்கிட்ட போயிட்டோம்னா அவர் எல்லா நோய்களையும் தீர்த்துடுவார். அவர் மாதிரி ஒரு சிறந்த மருத்துவர் யாரும் கிடையாது. இப்போ இருக்கிற மருத்துவர்கள்லாம் நிறைய படிச்சிருக்காங்க. அவர் எல்லாரையும் படிக்க வச்ச மருத்துவர். அதனால் அந்த மருத்துவர் யாருன்னா முருகப்பெருமான் தான். அதனால் அந்த மேஷ லக்னக்காரங்கள்லாம் கொஞ்சம் அப்படி முருகப்பெருமானை வணங்கிட்டு வந்தால் இந்த செவ்வாயினுடைய தாக்கம் நமக்கு அதிகமாக இருக்காது. அதே செவ்வாய் 8ஆம் அதிபதியாக இருக்கார். அதனால் அந்த மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் சொந்த வீட்லேயும் இருக்கக்கூடாது, 8லையும் இருக்கக்கூடாது, உச்சமும் இருக்கக்கூடாது. இருந்தால் 1ஆவது வீட்டுக்குடைய பலனையும் போடணும், 8ஆவது வீட்டுக்குடைய பலனையும் போடணும். அதனால் இதுக்கெல்லாம் நமக்கு வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த முருகப்பெருமானுடைய இந்த கந்த சஷ்டி கவசங்களை பாராயணம் பண்ணுறது, முருகப்பெருமானை வணங்குவது, இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல பலன்களை தந்து நாம் நல்லருள் பெற்று நலமுடன் வாழ்வதற்கு எல்லா நலன்களும் செய்யும். அதே மாதிரி இப்போ 2ஆம் இடம்னு ஒன்று இருக்குது. 2ஆம் இடம் என்பது குடும்பம், நேத்திரம், வாக்கு. அதாவது குடும்பம், தனக்கு குடும்பம் எப்படி அமையும், மனைவி எப்படி அமைவா, கணவன் எப்படி அமைவா, வாக்கு பல்லினம் எப்படி இருக்கும், நம்ம சொன்னது நடக்குமா அப்படின்னு. நேத்திரம்னா கண், இந்த கண் பார்வை நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கணக்கு இருக்குது. அதில் 2ல் பாவகிரகங்கள் இருந்தால் வாக்கு பலிதம் உண்டுன்னு சொல்கிறாங்க. 2ல் பாவகிரகம் தான் நேத்திரம் பழுதடையும். 2ல் சுக்கிரன் இருக்கக்கூடாது, இருந்தால் நேத்திரம் பழுதடையும். இப்படிலாம் இருக்குது. நேத்திரம் நமக்கு முக்கியம், கண்ணு தான் நமக்கு முக்கியம். ஆய்வு வரையும் கண்ணு நல்லா தெரியும், கண்ணு தெரியலன்னா நம்ம நடவாடவே முடியாது. அதனால் அது இருக்கலாம். அடுத்து தனம், பொருள். அதே மாதிரி நமக்கு வாழ்க்கையில் பொருள் ரொம்ப முக்கியம். 2ஆம் அதிபதி எந்த கிரகம் வந்தால், இப்போ மேஷ லக்னம்னா 2ஆம் அதிபதி சுக்கிரன், அவன் நல்ல பலமாக இருந்தான்னா நமக்கு பொருளாதார கஷ்டம் வராது. ஆமாம், அதே மாதிரிலாம் சில கணக்குகள்லாம் இருக்குது. 2 கூடியவர் 11 லாபஸ்தானத்தில் இருந்தால் வாக்கு பலிதம் உண்டு, வாயினால் பிழைக்கலாம். வாயினால் யார் யார் பிழைக்கிறவங்கன்னா, வாயினால் பிழைக்கிறவங்க ஜோதிடரும் வக்கீலும் தான். இவங்க வாக்கு பலிதம் அவங்களுக்கு வாக்கு வன்மை இருக்கணும். அதாவது வக்கீலுக்கு இந்த பாயிண்டெல்லாம் எடுத்து அடிக்கணும். அதுக்கு அவங்களுக்கு வாக்கு ஸ்தானம் பலமாக இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த வக்கீல் தொழில்கள்லாம் ரொம்ப நல்லது. அது மாதிரி ஜோதிடருக்கும் சொல்கிறது பலிக்கணும். அதனால் அந்த சொல்கிறது பலிக்கணும்னா அந்த 2 கூடியவர் லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல இருந்தால் வாக்கு பலிதம் உண்டு, வாக்குனால் நன்மை அப்படிலாம் ஒரு கருத்து இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு கட்டங்களுக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது. அதனால் நமக்கு முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கிரகங்களை ஆய்வு செய்து அந்த சூரியன் நடந்து வந்த பாதையை 12 ராசிகளை பிரித்து அந்த 12 ராசிகளையுமே லக்னங்களாக அமைத்து நமக்கு அன்று பிறக்கின்ற பொழுது அந்த கிரகங்கள் அங்கே வான்வெளியில் எப்படி இருந்ததோ அது பூரா அன்றாடு பஞ்சாங்கத்தில் பதிவு பண்ணிடுறாங்க. அதை பூரா அடைச்சி நமக்கு ஜாதகத்தை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சும்மாலாம் உருவாக்கலை. அன்றைக்கி ரொம்ப எந்த விதமான கருவிகளும் இல்லாமல் மூளையை கொண்டு மெஞ்ஞானத்தை கொண்டு பயன்படுத்தி அதை சொன்னாங்க. ஒருத்தர் யூடியூப்பில் பதிவு பண்ணியிருந்தார், ஜோதிடம் என்பது ஒரு மெஞ்ஞானமாக
விஞ்ஞானமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது வந்து ஒரு அந்த வேத பாடசாலையிலிருந்து அவங்க கேட்டிருந்தாங்க. அது ஒரு யூடியூப்பில் போட்டிருந்தாங்க. அவங்க யாரே மொத்தத்தில் போட்டிருந்தாங்க, ஜோதிடம் என்பது மெஞ்ஞானமா விஞ்ஞானமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் அதுக்கு என்ன பண்ணேன், அதுக்கு நிறைய ஆராய்ச்சி பண்ணி விஞ்ஞானமா மெஞ்ஞானமாங்கிறதுக்கு பழைய நூல்களெல்லாம் எவிடன்ஸ் கொடுத்து ஒரு நாள் நான் பேசியிருந்தேன். ஜோதிடம் என்பது மெஞ்ஞானம். அப்போ விஞ்ஞானம்லாம் இந்த ஜோதிடத்தை கண்டுபிடிக்கிற போது விஞ்ஞானம்லாம் இல்லை. 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி உஜ்ஜயினியில் வந்து பட்டி விக்ரமாதித்யன்னு ஒருத்தர் ஆண்டான். அவங்க காலத்தில் வந்து என்ன விஞ்ஞானம் இருந்தது, என்ன அறிவியல் இருந்தது? 2500 அந்த காலத்தில் தான் வந்து இந்த வாக்கிய பஞ்சாங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது. 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாக்கிய பஞ்சாங்கம் உருவாக்கப்பட்டது. பட்டி விக்ரமாதித்யத்தில் வரஷின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சபையில் பெரிய மகான். அவர் நிறைய சாஸ்திரங்களை பற்றியெல்லாம் நிறைய பேசியிருக்காரு. அவர் ஜோதிடத்தில் பெரிய சிறந்தவர். பட்டி விக்ரமாதித்யன் ஜோதிடத்தில் சிறந்தவன். அவங்க வந்து காலத்தில் தான் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் உருவாக்குனது. இப்போ பஞ்சாங்கத்தை பற்றி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திருக்கணிதம் தான் நான் பார்ப்பேன், திருக்கணிதம் தான் உயர்ந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிறாங்க. திருக்கணிதம் இப்போ தற்கால விஞ்ஞானப்படி இப்போ உருவாக்கப்பட்ட பஞ்சாங்கம். இப்போ அது எப்படி போனாலும் கிடையாது, ஒரு 200 ஆண்டுகளுக்குள்ளே தான் இருக்கும். 150 ஆண்டு 200 ஆண்டுக்குள்ளே தான் இருக்கும் திருக்கணிதம் வந்து. அதுக்கு முன்னாடி வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் வாக்கிய பஞ்சாங்கம் தான் 2500 ஆண்டுகள் முன்னாடி உஜ்ஜயினியில் அது வந்து அந்த மன்னனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருக்கு. அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400 ரிஷிகளுக்கு மேலே கூடி அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணாங்க. அப்பொழுது கணிக்கப்பட்ட அந்த கணிதம் வந்து அதுக்கு பேர் என்ன வைப்போம்னு சொன்னால் வாக்கிய பஞ்சாங்கம்னு வச்சு பஞ்சாங்கமாக உருவாக்குனாங்க. அதுதான் வாக்கிய பஞ்சாங்கமாக உருவாயிடுது. அதுதான் உண்மை, அதுதான் கணக்கு கரெக்டு. மற்றதெல்லாம் கொஞ்சம் கணக்குகள் வந்து நான் வந்து திருக்கணிதம் வந்து தவறுன்னு சொல்லலை, அந்த கணக்குக்கு அது சரி. திருக்கணிதப்படி நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக திருக்கணிதப்படியாக பார்க்கணும். ஒரு பொருத்தம் பார்க்கணும்னா பொண்ணுக்கு திருக்கணிதப்படியாக மாப்பிள்ளைக்கு வாக்கியம் பார்க்கக்கூடாது. ரெண்டையும் திருக்கணிதப்படி பார்க்கணும், இல்லைன்னா ரெண்டையும் வாக்கியமும் பார்க்கணும். எந்த பணிதப்படி நம்ம பார்க்குறோமோ அந்த பணிதத்துக்கு நாம். அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கிட்ட இருக்கிறது வந்து வாக்கியம்தான். நான் வாக்கியப்படி தான் பார்ப்பேன். அன்பான நேயர்களே, நல்ல ஒரு ஜோதிட அணுகி நல்ல பலன்களை பெற்று எல்லோரும் நலமுடன் வாழணும் அப்படின்னு சொல்லி, அதனால் இப்போ நாம் வந்து பார்க்குற போது இந்த நவாம்சம் பார்க்காம ஜாதகம் பார்க்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து இதை நான் சொல்லலை, இதை யார் சொல்லியிருக்காருன்னா, கீழனூர் நடராஜன் ஒருத்தர் வந்து ஜாதக அலங்காரம்னு ஒரு நூல் வெளியிட்டிருக்காரு. அது வந்து ரொம்ப பழமையான நூல். அந்த நூலில் எல்லா ஜோடனும் எவிடன்ஸ் காட்டியிருக்காங்க. அந்த நூலில் அவர் எழுதியிருக்காரு, அதாவது பாவகம் பார்க்காம ஜாதகமே பார்க்கக்கூடாது. அன்றைக்கே எழுதியிருக்காரு. இப்போ வந்து அந்த நூலில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, இக்காலத்தில் வந்து ராசி கட்டத்தை மட்டும் வச்சு பார்க்குறேன். அந்த புக்கு வெளியிட்ட காலத்தில் அவர் சொல்லியிருக்காரு. இக்காலத்துலேருந்து அவர் 100 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும் அந்த புத்தகம் வெளியாகி. அப்போவே எழுதியிருக்காரு. அப்படின்னா இப்போ கேட்க வேண்டியதில்லை. அதனால் அவர் எழுதியிருக்காரு. ஜாதக அலங்காரங்கிற நூலில் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. அதனால் முறையானபடி ஜாதகத்தை கணித்து நல்ல பலன்களை அறிந்து நல்லவர்களை நாடி நல்லவர்களுடைய ஒரு சொல் கேட்டு இறைவனுடைய அருள் பெற்று எல்லாரும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.